வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். மாய மாம்பழம். மலையடி வாரத்தில் ஒரு மாமரம் இருந்தது. அதன் உச்சியில் ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கியது. அதற்கு ஊரை சுற்றி பார்க்க மிகுந்த ஆசை. ஒரு நாள் காற்று வேகமாக வீசியது. மாம்பழம் கீழே விழுந்தது. அதற்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அது ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டது. ஊரில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். சிலர் அதை பார்த்தனர். மாம்பழமே, நில், நாங்கள் உன்னை சாப்பிடப் போகிறோம் என்றனர். மாம்பழம் சிரித்தது. மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது. சிறுவர்கள் அதை துரத்தினர். மாம்பழம் அருகிலிருந்த தோட்டத்திற்குள் புகுந்தது. அங்கிருந்த சிறுமியர், மாம்பழமே நில், நாங்கள் உன்னை சாப்பிடப் போகிறோம் என்றனர். உடனே மாம்பழம், மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது. சிறுவரும் சிறுமியரும் அதை துரத்தினர். யாராலும் அதை பிடிக்க முடியவில்லை. மாம்பழம் வெகு தூரம் சென்றது. அதற்கு களைப்பு ஏற்பட்டது. ஒரு புதர் அருகே படுத்து தூங்கியது. தூங்கிக் கொண்டே இருந்தது. மழை பெய்தது. மாம்பழத்தை மண் மூடியது. சூரிய ஒளி அதன் மேல் விழுந்தது. நாட்கள் பல சென்றன. அதிலிருந்து முளை குருத்து வெளிவந்தது. ஆம், அது மரமாக வளரத் தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.